ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் ரவையும் சேமியா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கிச்சடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தான் செய்கிறேன். வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துருவோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 3 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க பாருங்கள், பீன்ஸு எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு. அதே மாதிரி கேரட்டும் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை மல்லி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வேணால் நீங்கள் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். எல்லாமே தாளித்து விடலாம். சேமியாவும் ரவையும் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் சேமியா, ஒரு கிளாஸ் ரவையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1க்கு 2 கணக்கு வச்சு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வைக்க போகிறோம். இதை 4 கிளாஸ் இதில் ஊற்றிருக்கேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு இதெல்லாம் தாளித்து விட்றக்குள்ள தண்ணி சூடாயிடும். சிம்மில் வச்சு தண்ணி அடுப்பில் வச்சுருவோம். அது பாட்டில் சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம அடுப்பில் சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், இல்லை ஆயில் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம்தான் அது. 4 ஸ்பூனு அந்த குழிக்கரண்டியில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வச்சதும் கழுகி வச்ச உளுந்து பருப்பை போட்டுருவோம். அது நல்லா வறுத்து விடலாம். சவக்காய் வறுபடட்டும். நல்லா சவக்காய் வறுபட்டதும் அதில் நம்ம பெரிய வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டுடலாம். அதுவும் எல்லாம் போட்டு நம்ம நல்லா எண்ணெயில் வணக்கணும். பச்சை வாசம் போக வணக்கணும். நல்லா வணக்கி விடுவோம். நல்லா வணங்கிருச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுவோம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வெங்காயத்தை கூடவே வணக்கி விட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா வணங்கட்டும். கருவேப்பிலை மல்லி இப்போ போட்டுருவோம். அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி சூடாயிருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் இதில் ஒரு துளி மஞ்சப்பொடி போடுறேன். அது உங்கள் விருப்பம்தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. ஒயிட் கலராக வேணால் ஒயிட் கலராக இருக்கட்டும். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை நம்ம அதில் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடுவோம். நல்லா இலக்கி விட்டுறலாம் தண்ணியை ஊற்றிட்டு.
ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது கொதித்து வரும்போது நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது சேமியாவை போட்டு இளக்கிடலாம். சேமியா நல்லா வேகணும், ஏன்னா ரவை சீக்கிரம் வெந்துடும், சேமியா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு சேமியா போட்டு இந்த மாதிரி நுர வர மாதிரி சமயத்தில் அப்போ வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டுருவோம், இல்லாட்டி கட்டை குத்திடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இலக்கி விட்டுருவோம். நல்லா இலக்கி விட்டுறலாம். இலக்கி விட்டு ஒரு பிளேட்டை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, நல்லா வெந்துருச்சு. சேமியாவும் ரவையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மறுபடியும் நெய் விடுவோம். நம்ம ஃபஸ்ட்டே நெய் விட்டுட்டோன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. அதனால் எப்போவுமே லாஸ்ட்டு தான் விடணும் நெய். உப்புமாக்கு சேமியாவுக்கு எல்லாமே லாஸ்ட்டு தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் விட்டு நல்லா இலக்கி விட்டுறோம். கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கொடுத்துருக்குற எல்லா அளவுமே வந்து ஒரு கிளாஸ், குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் ரவை, ஒரு கிளாஸ் சேமியாவுக்கு தான். இந்த பக்குவத்தில் போட்டிங்கன்னா காய்கறியும் எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேறு பவுலில் மாற்றிடலாம். மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதைங்காட்டி நம்ம வீட்டில் செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். லேசாக கொத்தமல்லி தழை தூவிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.